ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட். நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட்டில் சீரக சம்பா வச்சு ஸ்பைசியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கடல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்குதுங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா தழைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஆயிலே கொத்தமல்லி தழை, புதினா தழையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணுங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க.
சிக்கனில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை சேர்த்துக்கலாம். எந்த பிரியாணியாக இருந்தாலும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அப்போ தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் நான் அரைச்சி வச்சுக்கிட்ட பிரியாணி மசாலாங்க. இந்த மசாலாவிலே தனியா எல்லாமே இருக்குங்க. அதனால் தனியாத்தூள் சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவிலே நல்லா சிக்கனை சுருள வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணி கூட இந்த சிக்கனும் ரொம்பவே சுவையாக இருக்கணும்னா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சிக்கனுக்குள்ளே நல்லா உப்பு மசாலா தூள்லாம் சார்ந்து இருக்குங்க. நல்லா வதங்கினதும் சீரக சம்பா 2 தடவை கழுவி 3ஆவது தடவை ஊற வச்சிருந்து தண்ணியவே எடுத்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லை அரிசி அதிகம் சிக்கன் கம்மியாக இருக்குது அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 1/2 டம்ளர் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்திருந்தது. மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். உள்ள தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வெந்திருக்குங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க.
அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. மூடியை திறந்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு அளவு பாருங்கள். இந்த மாதிரி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பளவு பாருங்கள். அப்போ தான் உப்பு கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியும். கரெக்டாக இருக்குங்க. ஆனால் பிரியாணிக்கு கொஞ்சம் உப்பு கரிச்ச மாதிரி இருந்தால் தான் பிரியாணி சுவையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு எலும்புச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாங்க. நம்ம தயிர் சேர்க்கலை, அதனால் எலும்புச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கு. எல்லாம் தண்ணியெல்லாம் எஞ்சிடுச்சுங்க. நம்ம மூடி வச்சு தம் போட்டுடலாங்க. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தம் போடுறதுக்கு ரெடியாக பாருங்கள். தண்ணி இல்லாதப்போ தான் நான் தம் போட்டிருக்கேன். அடியில் இருக்கிற அரிசியெல்லாம் மேலே வர மாதிரி நல்லா கிண்டி விட்டு சமப்படுத்தி மறுபடியும் மூடி வச்சு தம் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டவ்வில் தம் போட்டு சமைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை மேலே வச்சு மூடிக்கு மேலே வச்சு தம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அடியில் இருக்க சாதம்லாம் மேலே வர மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டு மூடி வச்சுருங்க. பிரியாணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரியாணியை நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறுங்க. ரொம்பவே சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிருங்க. பாருங்கள், உதிரான சீரக சம்பா ஸ்பைசி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.